மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள எல்லாம் இன்னொன்னு ஒரு வீடியோல பார்க்கறதுல எனக்கு உண்மையா உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சி. ஆம், ரொம்ப நாள் ஆச்சு என் சேனல்ல நான் வந்து வீடியோ போட்டு. ஆம், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். பட் வந்து நான் இது வந்து ஒரு கதை மாரி இத எடுத்துட்டு போனா உங்க எல்லாருக்கும் ஈஸியா இன்னும் புரியும்னு நான் நம்புறேன். ஆம், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். நான் வந்து சட்டம்லாம் படிக்கல. எனக்கு சட்டம்லாம் பெருசா தெரியாது. எனக்கு உள்ள அம் இன்ட்ரெஸ்ட்னால நானா தேடி அங்க இங்கன்னு படிச்சு எடுத்துட்டு வரது தான் இந்த கன்டென்ட் எல்லாமே. இதுன்னு இல்ல, என் சேனல்ல இருக்க மத்த லா சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் வந்து ரொம்ப இப்படி லா படிச்சிருக்கேன், எல்எல்பி முடிச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு தெரியும். அப்படிலாம் கிடையாது. நான் எங்கேயோ பார்த்து அங்க இங்கன்னு லிங்க் எல்லாம் வச்சு ஆன்லைன்ல படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். நான் அத வந்து உங்களுக்கு சொல்லணும்னு முன்னாடியே வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, குண்டாஸ் ஆக்ட் அத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த குண்டாஸ் ஆக்ட்ட வந்து பல விதமா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. குண்டர் சட்டம் அப்படின்னுவாங்க. குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குண்டாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோட வார்த்தையோட ஆரிஜின்லேருந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹிந்தி இல்லைன்னா ஒரு உருது வேர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா தக், ஒரு கேங்ஸ்டர் மாரி, ஒரு ரஃபியன், ஒரு வயலன்ட் கிரிமினல். ஒரு பண்ண தப்பையே திருப்பி திருப்பி பண்ணி பப்ளிக்கோட பீஸ வந்து கெடுக்கக்கூடிய ஒரு ஆள தான் குண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குண்டர் சட்டம் எப்ப வந்தது? இதோட ஆரிஜின் என்ன? வேர்டோட ஆரிஜின் ஓகே. இது இது உண்மையாலே இதோட ஸ்டார்ட்டிங் எப்ப அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இந்த குண்டாஸ் ஆக்ட் இருக்கு. ஆனா பேர் வந்து குண்டாஸ் ஆக்ட்ன்னு இல்ல. பேர் வந்து வேற விதமான பேர்ல இருக்கு. இந்த குண்டாஸ் ஆக்ட் அப்படின்னா, ஒருத்தன் தான் பண்ற தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கான். சட்டத்தினால அவனுக்கு தண்டனை குடுத்தாலும், அந்த தண்டனை முடிஞ்சு அவன் வெளிய வந்தாலும், திருப்பி அதே தப்பு பண்றான்னா, அவனுக்கு இன்னும் கடுமையான ஒரு சட்டத்த வச்சு நம்ம அவன வந்து, அவன் தப்பு பண்றதுலருந்து தடுக்கணும் அப்படின்றது தான் கவர்ன்மெண்ட் மோட்டிவ். ஓகேங்களா? அதுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் குண்டாஸ் சட்டம். இது பிரிட்டிஷ் காலத்துல இது எப்படி இருந்ததுன்னா, சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் வந்து அ அ பிரிட்டிஷ்க்கு எதிரா ஏதாவது ஒரு புரொட்டஸ்ட் பண்ணவோ, இல்ல லா அண்ட் ஆர்டர வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாரி ஏதாவது ஒரு பண்ண போறாங்கன்னு பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சா, அத வந்து கர்டெயில் பண்றதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து அப்பயும் வந்து குண்டாஸ்ன்ற பேர்ல வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அப்ப வந்து வேற பேர்ல வந்துச்சு. பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட்ல நம்ம அ இந்த மாரி ரொம்ப போராட்டம் பண்றவங்க, இந்த மாரி வந்து லா அண்ட் ஆர்டர கெடுக்கிறவங்க, பப்ளிக்கோட பீஸ, ட்ராங்குவிலிட்டிய டெஸ்ட்ராய் பண்றவங்கள வந்து தடுக்கிறதுக்கு நெறைய சட்டம் நம்ம பார்த்துருக்கோம். ரவுலட் ஆக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். அதெல்லாம் எதுக்குன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ரெவல்யூஷனரீஸ், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அவங்களோட செயல்பாடுகள வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இதெல்லாம். இது இப்போ எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது அப்படியே கிராஜுவலா வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒருத்தன் ஒரு குற்றம் பண்றான். அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறான். உள்ள போறான், ஜெயில்ல இருக்கான், வெளில வரான், திருப்பி பண்றான். அப்படி இல்லன்னா உள்ள போறான், பெயில் எடுக்குறாங்க, வெளிய வரான், திருப்பி அதே தப்பு பண்றான். ஸோ கவர்ன்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் இவன நம்ம தூக்கி உள்ள வைக்கிறோம். உள்ள போறான், தண்டனை அனுபவிக்கிறான். தண்டனை அனுபவிக்கிறானோ இல்லையோ, ஜாமீன் வாங்கி வெளிய வந்துடுறான். இதுக்கு வந்து கடுமையான ஒரு சட்டம் இருந்தா தான், இத வந்து இந்த ரிப்பீட்டடா இது நடக்குது. ஒரு சைக்கிள் மாரி அடுத்தடுத்து நடக்கிறத வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும்னு கவர்ன்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இது நம்ம தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்குறோம். 1982 டைம்ல அப்பொழுது முதலமைச்சரா மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவங்க வந்து பதவி எடுக்கிறாங்க. அப்போ வந்து ரவுடிசம் அந்த 1970ஸ், 1980ஸ் வந்து இந்த ரவுடிசம் வந்து பீக்ல இருந்த டைம். அப்போ வந்து எல்லா இடத்துலயும் இந்த ட்ரக்ஸு, கேங்ஸு, வெட்டு, கொலை, குத்து இது வந்து ரொம்ப அதிகமா இருந்த டைம் பீரியட். அப்போ வந்து எம்ஜிஆர்ன்ற நபர் வந்து எதனால அவங்க வந்து ரொம்ப அறியப்படுறாங்கன்னா, ஹி இஸ் அ ஸ்ட்ராங் லீடர். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஹி இஸ் அ ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டர். அது வந்து இன்னொன்னு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றத விட ஹி இஸ் அ பீப்பிள்ஸ் பெர்சன். ஜனங்க வந்து எம்ஜிஆர் அப்படின்னா, அ இப்போ நம்ம பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் விஜய வந்து எவ்வளோ நேசிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர வந்து ஜனங்க வந்து நேசிச்ச ஒரு டைம். என்னடா நீ அந்த காலத்துல வாழ்ந்த மாரி பேசுற அப்படின்னீங்கன்னா, இல்ல. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தான் இதெல்லாம். ஸோ ஜனங்க வந்து அவ்ளோ நேசிச்சிருக்காங்க. அப்ப அவரும் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னன்றாரு, இந்த மாரி வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து லா அண்ட் ஆர்டர் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து 1982ல கொண்டு வந்த சட்டம் பேர் தான் தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் 1982ல கொண்டு வந்தது. இது வந்து எம்ஜிஆர் கொண்டு வராங்க. இது எம்ஜிஆர் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ரிப்பீட்டட் ஹேபிச்சுவல் அஃபென்சஸ் பண்றவங்கள வந்து தடுக்கணும். அவங்க வந்து ஒரு 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 தப்பு பண்றாங்க, ஜெயிலுக்கு போறாங்களோ, போலையோ அப்படி அந்த 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 தண்டனை குற்றவாளியா அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சு வெளிய வராங்க. திருப்பி அதே தப்ப தான் பண்றாங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவரு கொண்டு வரப்பட்டதான் குண்டா சட்டம். இந்த குண்டா சட்டம்ன்றது வந்து என்னன்னா, ரிப்பீட்டட் ஹேபிச்சுவல் அஃபென்சஸ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும், ரெகுலர் ரெகுலர் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வந்து பத்தல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் ஒன்று பண்ணுறான். இல்லை ஏதோ ஒரு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குரிய சட்டம் அவனை அந்த தப்போடயே அது நிறுத்த மாட்டேங்குது. புரியுதுங்களா? அவன் உள்ள வரான். ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது. ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் ஏதோ ஒன்று பண்ணுறான். ஜெயிலுக்கு போகிறான். பெயில் கிடைக்குது. வெளியே வரான். இல்லைனா ஏதோ ஒரு விட்னஸ் இல்லை வெளியே வரான். ஆனால் ஜனங்க எல்லாருக்கும் அதிகாரிகளுக்குமே தெரியும் இவன் தான் அந்த குற்றவாளி, இவன் தான் அதை பண்ணியிருக்கான்னு தெரியுது. பட் போதிய சட்டம் இல்லை. அவனை அதோட அவனை கர்டைல் பண்ணுறதுக்கு போதிய சட்டம் இல்லைன்னு தெரியுது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த குண்டர் சட்டம். இதை என்னன்னா இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னா டு டீடைன் பீப்புள் ஹூ ஆர் கன்சிடர்ட் டேஞ்சரஸ் டு சொசைட்டி. தே குட் கண்டினியூ ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்டிங் பப்ளிக் பீஸ் அண்ட் ஆர்டர். அவங்க ஒரு ஒரு சமுதாயத்துக்கு அவங்க கேடானவங்கன்னு தெரியுது. அவங்க வெளியே விட்டா திருப்பி அந்த தப்பை பண்ணுவாங்கன்னு தெரியுது. அதனால அவங்கள அடைக்கிறதுக்கான சட்டம் தான் இந்த குண்டா சட்டம். இன்னொன்று இந்த குண்டா சட்டத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பார்க்கணும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சபடி நமக்கு ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 22 இருக்கு. ஆர்டிகல் 21 நமக்கு ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி பேசுது. வாழ்வுரிமை, நமக்கு வாடுறதுக்கு உரிமை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குன்ற மாதிரி. அது 21 அதை பத்தி பேசுது. அதே டைம்ல ஆர்டிகல் 22 எதை பத்தி பேசுதுன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றாங்க இல்ல ஒரு ஆளை டிடென் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உரிமை. இப்போ இந்த டிடென்ஷன் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த தப்பு பண்ண போறான்னு அதிகாரிகளுக்கு தெரியுது. அவன் அந்த தப்பை பண்ண விடாம தடுக்கிறதுக்காக முன்னாடியே அரெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் டிடென்ஷன். ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு தப்பு பண்ண போறான்னு அதிகாரிகளுக்கு தெரியுது. அவன் அந்த தப்பை பண்றதுக்கு முன்னாடியே அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் டிடென்ஷன். ஓகேங்களா? இந்த டிடென்ஷன் அப்படின்னா நீங்க நினைக்கலாம், இப்போ அரசாங்கம் பழி வாங்குறதுக்காக யாரை வேணா டிடென்ஷன் பண்ணலாம், அவங்களை கூட்டிட்டு உட்கார வச்சலாம், அவங்க தப்பே பண்ணலனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் கரெக்ட். அதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனை குண்டாஸ்ல போட்டாங்கன்னா குறைஞ்சது 12 மாசத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு ட்ரையல் போக முடியும். அது முன்னாடி இருந்த சட்டம். ஆனா கவர்மெண்ட் இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதிகாரிங்க அரசு இயந்திரங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கவங்க, அவங்க பேசுறதுக்கு மாறா பேசுறவங்க, அவங்க ஆட்சியை குற்றம் சொல்றவங்க, இவங்க எல்லாரையும் தூக்கி குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள போடு அப்படின்னு தூக்கி உள்ள போட்டா 1 வருஷம் பெயிலே இருக்காது, உள்ளே கடக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 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 மனப்பான்மை வருது, பொறுமையா கிராஜுவலா வருது. இப்போ இந்த டிடென்ஷன் கேஸ் பத்தி நம்ம பார்க்குறோம்னா, என்ன இந்த டிடென்ஷன் அப்படின்னா, குண்ட சட்டம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அது நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ப்ரொசீஜர் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஒரு குண்டாஸ் ஆக்ட் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவார். டிசைட் பண்ணிட்டு அந்த ஆர்டரை யாரு கொடுப்பா அப்படின்னா, ஒரு கமிஷனர் கொடுப்பாங்க, இல்லைனா கலெக்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவனை டீடைன் பண்ணும். அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை டீடைன் பண்ணும். அவனுக்கு ட்ரையல் கிடையாது. ட்ரையல் எப்போ கிடையாதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 மாசம் அவன் டிடென்ஷன் பீரியடுக்கு ட்ரையல் கிடையாது. நார்மலா ஒரு குற்றம் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, அந்த குற்றத்துக்கான தண்டனையை யார் கொடுப்பா? ஃபர்ஸ்ட் இவன் ஒரு தப்பு பண்றான், அவனை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. நீதிபதி அதுக்கு இந்த தப்புக்கு இந்த தண்டனை 3 மாசம் சிறை தண்டனை, 5 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு அவனுக்கு ஜெயிலுக்கு அனுப்புறது. இதெல்லாம் நார்மலா நடக்குது. பட் குண்டார் சட்டத்துல என்னன்னா, அவன் அந்த தப்பு பண்ண விடாம தானே நாங்க தடுக்கிறோம். அதனால அவனுக்கு ட்ரையல் கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 மாசம் மட்டும்தான் இந்த கதை. இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு அப்புறம் என்னன்னா, ஒரு அட்வைசரி போர்டு அப்படின்னு ஒரு போர்டு வருவாங்க. அந்த போர்டு என்ன பண்ணும்னா, இவன் உண்மையாவே இவனை வெளியே விட்டா சொசைட்டிக்கு த்ரெட்டா, இவன் உண்மையா ஒரு சொசைட்டிக்கு த்ரெட்டா இருப்பானா, வெளியே போனா திருப்பி அந்த தப்பு பண்ணுவானா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் அந்த அட்வைசரி போர்டுன்ற ஒரு கமிட்டியை வைக்கிறாங்க. அந்த அட்வைசரி போர்டு இப்ப பார்க்கும், ஓகே இவன் வெளியே விட்டா தப்பா, ரைட்டு அவனை விடாதீங்க, குண்டாஸ்லேயே போடுங்க, 1 வருஷம் ஜெயிலு. அப்படி இல்லைன்னா அவனை வெளியே விட்டுறணும். ஏன்னா அவனோட மனித உரிமை இதுல பாதிக்கப்படுது அப்படின்னு பாக்குறாங்க. இதுதான் இந்த குண்டாஸ்ல நடக்கிற விஷயங்கள். குண்டாஸ் எப்படி போடுறான், எப்படி அவனை டிடென் பண்றான், என்ன கதை அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் நாளடைவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குண்டா சட்டத்தை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கவங்க என்ன பேசினாலுமே, இப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, இல்லை அவங்க ஒரு ஊழல் ஏதாவது பண்ணுறாங்க, அதில் ஏதாவது தப்பு யாராவது கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் மேலே, அதை பற்றி பேசுகிற பப்ளிக் ஆக்டிவிஸ்ட் மேலே, எல்லார் மேலேயும் போடு, குண்டா சட்டத்தை தூக்கி போடு அப்படின்றாங்க. இதை கோர்ட் பார்த்துட்டே வன்மையாக கண்டிக்குது. நிறைய கேசஸில் குண்டாஸ் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. ரேகா வெஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதில் குண்டா சட்டத்தை பற்றி அந்த எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி பேசியிருக்காங்க. சிங் வெஸ் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர், ராம் மனோகர் லோஹியா வெஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இது எல்லாமே நடந்தது எல்லாமே ஜட்மெண்ட்ஸ். இந்த எல்லா ஜட்மெண்ட்ஸ்லையும் எப்படி இந்த குண்டார் சட்டத்தை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, கோர்ட் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒருத்தனை குண்டாஸ் போடுறதுன்றது அதோட பர்பஸே வேற, ஆனா நீங்க அதை வேற மாதிரி யூஸ் பண்றீங்க. ஒருத்தன் உங்களுக்கு எதிராக இருக்கானா அவன் மேல போடுறதுல குண்டாசு, அவன் திருப்பி வெளியே தொடர்ந்து அந்த தப்பை பண்றதை தடுக்கணும், பப்ளிக்கு அவனால எந்த த்ரெட்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் குண்டாசே ஒழிய, உங்களுக்கு பிடிக்காதவன், உங்களுக்கு விரோதமா இருக்கவன் ஜெயிலே கடந்து அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது குண்டாஸ் இல்ல. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ரியல் பாசிபிலிட்டி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு பெயில் கிடைச்சிருது, அடிக்கடி பெயில் கிடைச்சிருது, வெளியே போய் திருப்பி அந்த தப்பு பண்றான்றதுக்காக அவனை குண்டாஸ் போடக்கூடாது. நேச்சர் ஆஃப் லாவே அப்படிதான். எப்படின்னா, நேச்சர் ஆஃப் லா எப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்றான்,
அதுக்கு ஜெயிலுக்கு போறான், மனம் திரும்புறான், வரான். இதுதான் நார்மலா நடக்கிற ஒரு ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் லான்றது வந்து இதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு பெயில் கிடைக்கக்கூடாது. அவன் வந்து வெளிய வந்தா தப்பு. நமக்கு எதிரா பேசுவான். அப்படின்றதுக்காக, அவன் தொடர்ந்து ஜெயில்லயே கடக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கீயா குண்டாஸ் ஆக்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நெறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் வந்து நம்ம அந்த மாரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, ஆர்டினரி லாக்கும், குண்டாஸ் சட்டத்துக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். ஜனங்களுக்கு பயமே இல்லாம போயிடும். இப்போ நார்மல் ஒரு சட்டம், ஒரு சட்டத்தினால நம்ம தண்டிக்கப்படுறோம்னா, ஓகே 6 மாசம், 7 மாசத்துல வெளிய வந்துடலாம். ஆனா குண்டாஸ்னா ஜனங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. இவனுங்க வந்து தொட்டதுக்கெல்லாம் குண்டாஸ தூக்கி போட ஆரம்பிச்சாங்கன்னா, ஜனங்களுக்கு அந்த குண்டாஸ் சட்டத்துக்கு மேல உள்ள பயமே போயிடும். அது ஒரு நார்மல் லா மாரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட சமீபத்தில நம்ம பார்த்தோம். ஒரு யூடியூபர் அ ஒருத்தர் மேல வந்து குண்டாஸ் சட்டம் போட்டிருந்தாங்க. அந்த நேத்து வந்து கோர்ட் என்ன சொல்ட்டாங்க, அந்த குண்டாஸ் சட்டம் வந்து தப்பா போட்டிருக்காங்க அப்டின்ட்டு, அப்போது சென்னை கமிஷனரா இருந்த ஒரு நபர வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. இந்த மாரி எந்தெந்த இடத்துலலாம் நெறைய இடத்துல வந்து அ குண்டாஸ் சட்டத்த வந்து ரூலிங் கவர்ன்மெண்ட் வந்து அவங்களுக்கு எதிரா இருக்க அந்த ஃப்ரீ ஸ்பீச் அவங்களுக்கு எதிரா இருக்க அந்த குரல வந்து நசுக்கணுன்றதுக்காகவே குண்டாஸ் சட்டம் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. ஸோ இதுதான் குண்டாஸ் ஆக்ட். அம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த குண்டாஸ் சட்டத்தில புரியல, தெரியலன்னா நீங்க சொல்லுங்க. அ இன்னும் நான் நெறையா அடுத்து இந்த மாரி பப்ளிக்குக்கு தெரியும். இந்த மாரி சட்டம் இருக்குன்னு. பட் அந்த சட்டத்தோட தீவிரம் என்ன அப்படின்னு மேபி தெரியாம இருந்திருக்கலாம். அந்த மாரி இருக்கிற சட்டங்கள்லாம் எடுத்துட்டு, அது எப்படி அதோட ஆரிஜின் வந்து இப்ப அது எப்படி இருக்கு அப்படின்ற வரைக்கும் நான் பேசலான்ட்டு இருக்கேன். அ பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்கள எல்லாம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.